திடீர்னு பார்லிமெண்ட்ல எந்திரிச்ச ராகுல் காந்தி நேரடியாகவே மோடியை பார்த்து 8 கேள்வி கேட்டார். அந்த 8 கேள்வி கேட்கிற வரைக்கும் மோடி அமைதியா இருந்தார். ஆனா அதுக்கு பிறகு ராகுல் மகாபாரதத்திலிருந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொன்னார். உடனே பொங்கி எழுந்துட்டார் மோடி. மோடி மட்டும் பொங்கல, ஒட்டுமொத்த பாஜகவும் பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய அமளியை பண்ணியிருக்காங்க. मेरी स्टोरी है कि द्रोणाचार्य ने पूछा பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு மோடியும் பாஜகவும் என்ன துரோகத்தை இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அம்பலப்படுத்துற மாதிரி அந்த உதாரணத்தை சொன்னார். ராகுல் கேட்ட அந்த 8 கேள்வி என்ன, மகாபாரதத்திலிருந்து அவர் சொன்ன உதாரணம் என்ன, ஏன் இதை கண்டு பாஜக இவ்வளவு தூரம் கடுப்பானாங்க? 1939, 40, 41 இந்த 3 வருஷத்துல ஆர்எஸ்எஸும் இந்து மகாசபை, சாவர்கர், அதாவது இந்த ஒட்டுமொத்த இந்துத்துவ சக்திகளும் இந்திய அரசியலமைப்பு குறித்து என்ன மாதிரியான அஜெண்டாவை வச்சிருந்தாங்க அப்படின்னு ராகுல் பார்லிமெண்ட்ல ஜெராக்ஸோட எடுத்து காமிச்சார். அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் படிச்சு காமிக்க முயற்சி பண்ணும்போது ஒட்டுமொத்த பாஜக காரங்களும் பாராளுமன்றத்தில் மிக மோசமா அமளி பண்ணாங்க. அந்த 3 வருஷத்துல ஆர்எஸ்எஸும் சவார்கரும் கான்ஸ்டிடியூஷன் குறித்து வெளியிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி இப்ப மோடி அரசாங்கம் படிப்படியா செயல்படுத்துது, இதை எப்படி ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமாக பார்லிமெண்ட்ல பட்டியலிட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்துல நேரடியாகவே ராகுல் காந்தி எந்திரிச்சு மோடியை பார்த்து 8 கேள்வி கேட்டார். அந்த 8 கேள்வியும் பார்த்தீங்க அப்படின்னா நேரடியாகவே இந்தியாவில் வாழக்கூடிய ஓபிசி மக்கள், எஸ்சி எஸ்டி மக்கள், இவங்களுடைய அடிப்படையான வாழ்வாதாரம், இவங்களுடைய அரசியல் பொருளாதார உரிமை, சமூக நிலைமை, இது குறித்து எப்படியெல்லாம் பாஜக, ஆர்எஸ்எஸ், இந்துத்துவ சக்திகள் மோசமான பாலிசிஸை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கறத தான் அவர் நேரடியாக கேட்டார். இது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தில் நடந்த இந்த விவாதம் இருக்கு இல்லையா, இந்த விவாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அஜெண்டா இருக்கு. ஆர்எஸ்எஸ் தலைவர், இந்து மகாசபையினுடைய தலைவர், இன்னைக்கு பிஜேபியினுடைய தலைவரா இருந்த, இன்னைக்கு பிஜேபி ஆட்சி பண்றாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் காரணகர்த்தாவா இருந்த சாவர்கர் என்ன மாதிரியான அஜெண்டாவை இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறித்து அவர் வச்சிருந்தாரு. குறிப்பா 1939, 40, 41 இந்து மகாசபை, ஆர்எஸ்எஸ் கூட்டங்கள்ல, பத்திரிகைகள்ல இவர் என்னென்னலாம் எழுதினாருன்னு ஒட்டுமொத்தமாவே ராகுல் பட்டியல் போட்டு நேற்று பாராளுமன்றத்தில் காமிச்சது தான் மிக பரபரப்பான ஒரு விஷயம். அதாவது இன்னும் ரொம்ப தெளிவா சொல்லணும் அப்படின்னா, ராகுல் காந்தி ஆர்எஸ்எஸ்ஐ அம்பலப்படுத்திட்டார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் இவங்க எரோடு அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த சாவர்கரும் ஆர்எஸ்எஸும் தான். இன்னைக்கு மோடி அரசாங்கம் படிப்படியா இதை எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிற ஆதாரத்தை அவர் வெளியிட்டார். முதல்ல அவர் பேசினதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தான் ரொம்ப முக்கியம், அதாவது அண்ணல் அம்பேத்கர் எழுதுனா அரசியலமைப்பு சட்டம் தான் முக்கியம், ஆனா நீங்க மனுஸ்மிருதியை அரசியலமைப்பு சட்டமா மாற்ற முயற்சி பண்றீங்க அப்படின்னு சொல்லி நேரடியாகவே சொன்னார். இதுக்கு அவர் எதை எக்ஸாம்பிளா சொல்றாரு அப்படின்னா, 1940 மதுராவில் நடந்த இந்து மகாசபையினுடைய கூட்டத்தில், அதாவது 22வது செஷன் கூட்டத்தில் சாவர்கர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. சாவர்கர் ஒரு வார்த்தை சொல்றாரு, ஒன்ஸ் மனு வேர் என்ஃபோர்ஸ்டு அவர் ஹிந்து நேஷன் ஷால் பி ப்ரூவ்ஸ் ஒன்ஸ் அகைன் அன்கான்கரபிள் அப்படிங்கிறாரு. அதாவது இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்துக்கு பதிலாக, அரசியலமைப்பு சட்ட டிஸ்கஷனுக்கு வரும்போது மனு தர்மத்தை அரசியலமைப்பாக நாம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம்னா இந்தியாவை யாரும் கான்கரே பண்ண முடியாது, யாரும் பிடிக்கவே முடியாது, நாம அசாத்தியமான சக்தி ஆயிரும் அப்படின்னு 1940 இந்து மகாசபையினுடைய 22வது செஷன்ல சாவர்கர் பேசின ஆதாரத்தை வெளியிடுறாங்க. அதாவது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி நேரடியாகவே பாஜகவை பார்த்து கேட்கிறாரு, நீங்க மனுஸ்மிருதி தான் நீங்க கான்ஸ்டிடியூஷன் நினைக்கிறீங்க, இது சாவர்கர் சொன்னது தானே அப்படிங்கிற எக்ஸாம்பிள் தான் சொல்றாரு. சாவர்கர் தெளிவா சொல்றாரு, மனுஸ்மிருதி தான் இந்தியாவின் அரசியலமைப்பாக இருக்க வேண்டும், அது இருந்தால் இந்துக்கள் பலமாக இருப்பார்கள் அப்படிங்கிறாரு. இந்த மனுஸ்மிருதி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மக்களை 4 வர்ணமா பிரிக்குது, பிராமணர், சத்திரியர், வைஷ்யர், சூத்திரர்னு பிரிக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 27-28% மக்களை தீண்டத்தகாதவர்களாக, மிக மோசமான அடிமைகளாக மாத்தினது இந்த மனு தர்மம் தான். அப்போ இந்து மக்கள்கிட்ட ஒரு பெரிய குரூப்பை, குறிப்பா சூத்திரர்களையும், அன்டச்சபிள் சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களையும், குறிப்பா சூத்திரர்களையும், தலித்து மக்களையும் ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவினுடைய, அதாவது இந்துக்களுடைய கட்டமைப்பிலிருந்து ஓரம் தள்ளி அடிமைகளா மாத்தி தொடர்ச்சியாக அவங்க சுரண்டப்பட்டாங்க இல்லையா, அந்த சுரண்டப்பட்ட சட்ட அமைப்பு முறையான மனுஸ்மிருதியை நாம ஏத்துக்கணும்னு ஆர்எஸ்எஸ் தலைவர் சாவர்கர் சொல்றாரு. அது ஏதோ தெருக்கூட்டத்தில் பேசல, இந்து மகாசபை அப்படிங்கக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அதுக்கும் தலைவராக இருந்தவர் சாவர்கர் தான். அந்த அமைப்பினுடைய 22வது கூட்டத்திலேயே அவர் பேசுறாரு. இந்த மனுஸ்மிருதி எவ்வளவு மோசமானது அப்படின்னு சொல்லி
காலங்காலமா தமிழ்நாட்டில் பெரியார் இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள் தொடர்ச்சியாக இது குறித்து அம்பலப்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மனுஸ்மிருதியை தீ வச்சு கொளுத்திருக்காங்க. அது தீ வச்சு கொளுத்த வேண்டிய ஒரு நூல் தான் அப்படின்னு தொடர்ச்சியாக பெரியாரும் அம்பேத்கருமே சொல்லியிருக்காரு. அம்பேத்கரே மனு தர்மத்தை கொளுத்தியிருக்காரு. அது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ஜாதி பிராமணர்கள் எல்லாத்துக்கும் ஒரு சட்டமாகவும், பிராமணர் அல்லாத சூத்திர மக்களுக்கு வேற ஒரு சட்டம். அது மட்டும் இல்லாம ரொம்ப கொடூரமாக இந்திய பெண்களை, இந்து பெண்களை கொடூரமா ட்ரீட் பண்றதுக்கான சட்டங்களை கொடுத்ததுதான் மனுஸ்மிருதி. இந்த மனுஸ்மிருதியை நடைமுறைப்படுத்தணும்னு நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி நேரடியாகவே பாராளுமன்றத்தில் பேசுறாரு. உங்களுடைய அரசாங்கம், மோடியினுடைய அரசாங்கம் சவார்கர் கனவு கண்ட அந்த மனுஸ்மிருதியை தான் நீங்க இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத ஆதாரமா அடுக்கிறாரு. இது மட்டும் இல்லாம 1939 சரி, 41 சரி, சாவர்கர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள வர முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தப்போ அனைவரும் கோயிலுக்குள்ள வரணும்னு சட்டம் கொண்டு வரணும்னு அம்பேத்கர், பெரியார் மாதிரியான ஆட்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியெல்லாம் சட்டம் கொண்டு வரக்கூடாது, அப்படியெல்லாம் எல்லாரும் கோயில்களுக்குள்ள வர்ற சட்டத்தை கொண்டு வந்து அதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு RSS இந்து மகாசபை சொன்ன மிக முக்கியமான கருத்துக்களை நேரடியாகவே ராகுல் காந்தி எடுத்து காமிக்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய சமூகத்தை, இந்து சமூகத்தை, குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை வஞ்சிக்கிற மாதிரியான வேலைகளை இந்த மனுஸ்மிருதி பண்ணியிருக்கு. காலங்காலமா 2000 ஆண்டுகளாக சாதிய வர்ண கொடுமைகளை இந்த மனுஸ்மிருதி பாதுகாத்திருக்கு. இதை உடைச்சு தூக்கி எறியணும் அப்படிங்கிறக்காக தான் அம்பேத்கரும் பெரியாரும் போராடினாங்க. ஆனா அதே காலகட்டத்தில் வாழ்ந்த RSS தலைவர்கள், இந்து மகாசபை தலைவர்கள், சாவர்கர், கோல்வால்கர், இவங்க எல்லாருமே இந்த மனுஸ்மிருதியை தூக்கி பிடிச்சிருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்திய மக்களும் இந்துக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும்னு நினைக்கும் போது இந்த மனு தர்மத்தை கொண்டாடிய இந்த குழு இருக்கு இல்லையா, இந்த குழு அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கல, கடைசி வரைக்கும் ஏத்துக்கல. RSS தத்துவ நூல்னு சொல்லக்கூடிய ஞானகங்கை, கோல்வால்கர் எழுதின அந்த ஞானகங்கையில கூட அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க ஏத்துக்கல. சாவர்கரும் அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கல. அதுக்கு பதிலாக தான் மனுஸ்மிருதி வைக்கிறார். அப்ப இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு இந்த RSS இந்துத்துவா வழியில இந்த பாஜக இன்னைக்கு இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் மாத்திருக்காங்க அப்படின்னு ஒரு 8 விஷயத்தை ராகுல் காந்தி பார்லிமெண்ட்ல எடுத்து சொல்றாரு. அது ரொம்ப முக்கியமான முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஏன் இந்தியாவில் முறையா ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணப்படுறதில்ல? 50% ரிசர்வேஷன் அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. ஆனா 50% ரிசர்வேஷன் பத்தாது. இந்தியாவில் OBC, SC, ST மக்கள் கிட்டத்தட்ட 70% வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு ஏத்த மாதிரி ரிசர்வேஷனை மாத்தி அமைக்கணும்னு ராகுல் சொல்றாரு. இது அவர் ஏற்கனவே தேர்தல் அறிக்கையிலே சொன்னாரு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், இந்தியா பிளாக் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக 50% தான் ரிசர்வேஷன் ஒரு முட்டுக்கட்டை இருக்கு இல்லையா, அந்த முட்டுக்கட்டையை உடைச்சு OBC மக்கள் எவ்வளவு இருக்காங்க, SC மக்கள் எவ்வளவு இருக்காங்க, ST மக்கள் எவ்வளவு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ரிசர்வேஷன் ஈக்குவலா பிரிச்சு தரப்படும் அப்படின்னு மேனிஃபெஸ்டோலயே சொன்னாரு. அந்த மேனிஃபெஸ்டோல சொன்ன அதே வார்த்தையை பாராளுமன்றத்தில் இன்னைக்கு நின்றுட்டு ஏன் மோடி அரசாங்கம் 50% தாண்டி ரிசர்வேஷன் கொடுக்கறத பத்தி யோசிக்குது அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாரு. இது மட்டும் இல்லாம அவர் கேட்கிறாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய IAS, IPS மாதிரியான பதவிகள்ல நேரடியா UPSC எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வரக்கூடியவங்களை விட லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற பேர்ல அரசு உத்தியோகங்கள்ல பின்வாசல் வழியாக பாஜக RSSக்கு தேவையான ஆட்கள் நிறைய பேர்த்த கொண்டு அந்த ரேங்க்ல நீங்க உட்கார வச்சிருக்கீங்க. அவங்க பரீட்சையே எழுத மாட்டாங்க, அவங்க IAS பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க IAS கொடுக்கக்கூடிய அந்த செக்ரட்டரி ரேங்க் கொடுத்து வெளியே இருந்து பிரைவேட்டா நீங்க ஆள் எடுக்கிறீங்க. இது இந்தியாவில் இருக்கக்கூடிய OBC, SC, ST மக்களுக்கு நேர் எதிரானது. ரிசர்வேஷன் இருக்கு, அவங்க IAS எக்ஸாமை படிச்சு பாஸ் பண்ணி அந்த ரிசர்வேஷன் ஊடாக ஒரு IAS அதிகாரியா உட்கார்றத நீங்க மறைமுகமா தடுக்கிறீங்க. இங்கேயும் நீங்க மனுஸ்மிருதி தான் நீங்க ஃபாலோ பண்றீங்க. மனுஸ்மிருதி சூத்திரர்களும், பஞ்சமர்களும், தலித் மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்களும், தீண்டத்தகாதவர்களும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்ட அந்த மனுஸ்மிருதியை நீங்க வேற ஃபார்மட்ல ஃபாலோ பண்றீங்க. அதாவது ரிசர்வேஷன் நீங்க 50% தாண்டி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. IAS, IPS மாதிரியான கவர்மெண்ட் உத்தியோகங்கள்ல, அது மட்டும் இல்லாம இன்னும் பல கவர்மெண்ட் உத்தியோகங்கள்ல நேரடியாகவே பரீட்சையினூடாக ரிசர்வேஷன்ல ஆள் எடுக்காம பின்வாசல் வழியா லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற புது சட்டத்தினூடாக பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாத குரூப்பை நீங்க உள்ள கொண்டு வர்றீங்களே, அவங்க எல்லாரும் பெரும்பாலும் உயர்ஜாதியா தான் இருக்காங்க. அப்போ இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை எல்லா மக்களுக்கும், குறிப்பாக OBC, SC, ST மக்கள் அவங்க இழந்த சமூக நீதியை திரும்பி பெற மாதிரியான இருக்கக்கூடிய இந்த ரிசர்வேஷன் சிஸ்டத்தை மறைமுகமா மனுஸ்மிருதி சொன்ன மாதிரி உடைச்சு நொறுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு எடுத்து பாராளுமன்றத்தில் அவர் காமிக்கிறார். இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்ததாக ராகுல் காந்தி சொன்ன விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையும், குறிப்பா சிறு குறு தொழிலாளர்கள்லாம் பண்ணக்கூடிய வணிகம் இருக்கு இல்லையா, சிறு குறு முதலாளிகள், இந்த சிறு குறு முதலாளிகள் பண்ணக்கூடிய வணிகத்தை ஒட்டுமொத்தமா உடைச்சு காலி பண்ற மாதிரி எல்லா வணிகத்தையும், எல்லா பிசினஸையும் அதானி, குஜராத், மார்வாடியை சார்ந்த குறிப்பிட்ட உயர்ஜாதி குழுக்கு மட்டும் நீங்க கொடுக்குறீங்க.
இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர சிறு முதலாளிகள், அங்கங்க சின்ன சின்ன உற்பத்திகளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சின்ன முதலாளிகள் எல்லாமே பெரும்பாலும் அவங்க ஓபிசியாவும் SC/ST தான் இருக்காங்க. அவங்கள எல்லாத்தையும் நீங்க காலி பண்றீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிசினஸையும் அதானி அம்பானி மாதிரியான ஒரு சிலவங்களுக்கு ஏற்ற மாதிரியாக இந்த மோடி அரசாங்கம் டிசைன் பண்ணுது. இந்த பிசினஸ் இருக்கக்கூடிய சூத்திர சமூகத்தை சார்ந்த, தலித் சமூகத்தை சார்ந்த, ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்த, பார்ப்பனர் அல்லாத மக்கள் இந்த வணிகத்தில் ஈடுபடக்கூடாது. குறிப்பா குஜராத்தி மார்வாடிகளுக்கு மட்டுமே இது கொடுக்கப்படுற விஷயத்தை தான் ராகுல் காந்தி நேரடியாகவே கேட்கிறாரு. நீங்க எல்லாத்தையும் அதானி கொடுக்குறீங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அவர் சொன்னா தாராவி சொல்றாரு. பாம்பேல தாராவிங்கிற இடத்த ஒட்டுமொத்தமாக அதானி கொடுக்குறாங்க. அந்த தாராவில எக்கச்சக்கமான கடைகளை வச்சிருந்த சாதாரண சிறு சிறு முதலாளிகள், ஒரு பொட்டி கடை வச்சிருந்தவங்க, மெடிக்கல் ஷாப் வச்சிருந்தவங்க, டீ கடை வச்சிருந்தவங்க, ஹோட்டல் வச்சிருந்த இவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அடிச்சு நொறுக்கிட்டு இடம் மொத்தமா அதானிக்கு கொடுக்கப்படும் போது அதானி அதுக்கு பிறகு அங்க யார் வரணும், யாரு பிசினஸ் பண்ணணும், யாரு கடை போடணும், பெரிய பிராண்டுக்கு மட்டுமே அதை வாடகைக்கு விடுறாரு. அப்போ ஒட்டுமொத்தமா அந்த மண்ணில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தாராவியினுடைய நடுத்தர வர்க்க கூலி தொழிலாளர்களா இருக்கட்டும், இல்ல சிறு குறு முதலாளிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அடிச்சு நொறுக்கப்படுறாங்க. அப்போ இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி ஒட்டுமொத்தமாக இங்க இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் OBC SC/ST மக்களை நீங்க காலி பண்றீங்க பிசினஸ்ல இருந்து. இதுதான் மனுஸ்மிருதி அப்படிங்கறத அவர் சொல்ல வர்றாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு அப்படின்னா, சரவணா ஸ்டோர்ஸ் வந்து இந்த பாஜக அரசாங்கம் ரைடு பண்ணுது. ஆனா அதே சமயத்துல ரிலையன்ஸ் மார்ட் புதுசா வந்து சென்னைக்குள்ள மால்ஸை திறக்கிறான். பிர்லாவோட மால்ஸ் புதுசா தமிழ்நாட்டில் திறக்கப்படுது. அப்ப காலங்காலமா தமிழ்நாட்டில் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த சரவணா ஸ்டோர்ஸ் மாதிரி, கோல்டு வின்னர் மாதிரி இது மாதிரியான நிறுவனங்கள் தொடர்ச்சியாக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு இருக்கு. ஆனா அதானியினுடைய ஃபார்ச்சூன் ஆயிலா இருக்கட்டும், இல்ல அம்பானியினுடைய ரிலையன்ஸ் கம்பெனியா ரிலையன்ஸ் மார்ட்டா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து புதுசான பிசினஸ் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இங்க ஒரு உயர் சாதி மார்வாடியை சார்ந்த ஆட்களுக்கான பிசினஸாக தமிழ்நாடு மாற்றப்படுது. இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத எளிய மக்களுடைய பிசினஸ் நசுக்கப்படுது அப்படிங்கிறது தான் நேரடியாக பாராளுமன்றத்தில் வேற டோன்ல ராகுல் காந்தி சொல்றாரு. நீங்க மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்றீங்க, OBC SC மக்களுடைய பிசினஸை காலி பண்றீங்க அப்படின்னு நேரடியாக அவர் கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம அக்னிவீர் திட்டத்தை பத்தி ஆதாரத்தோட பேசுறாரு. அக்னிவீர் திட்டத்துல கடந்த 5-6 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 3,21,250 இளைஞர்களுடைய வாழ்க்கை பாலாயிருக்கு அப்படிங்கிறாரு. ஒவ்வொரு வருஷம் ராணுவத்திலிருந்து 50,000 60,000 பேர் ரிட்டையர்ட் ஆகி வெளியே போவாங்க. அந்த 50,000 60,000 பேருக்கு பதிலாக புது ரெக்ரூட்மெண்ட்டை உருவாக்குறது தான் ராணுவத்தினுடைய வேலை. ஆனா மோடி அரசாங்கம் அக்னிவீர்ங்கிற திட்டத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000-60,000 பேர்த்த 3 வருஷ கான்ட்ராக்ட்ல எடுக்கிறாங்க. இந்த கான்ட்ராக்ட்ல எடுக்கிறதுனூடாக அந்த கான்ட்ராக்ட்ல எடுக்கப்பட்ட இளைஞர்களுடைய வாழ்க்கையும் போயிருது. நிரந்தரமான வேலை கிடைக்கக்கூடிய இந்திய இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த இளைஞர்களுக்கான வேலையும் பறிக்கப்பட்டு இருக்கு. பெரும்பாலும் இந்த ராணுவத்தில் இருக்கிறது யாரு அப்படின்னா OBC SC/ST சமூகத்தை சார்ந்தவங்க. அவங்களுக்கு ராணுவ வேலை அப்படிங்கிறது தேசப்பற்றையும் தாண்டி ஒரு பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். அதை நீங்க ஒட்டுமொத்தமா காலி பண்ற மாதிரி ராணுவத்தில் இருக்கக்கூடிய 70-80% மக்கள் பயன்பெறக்கூடிய அந்த போஸ்ட் எல்லாத்தையும் நீங்க வந்து பிரைவேடைஸ் பண்ற மாதிரி அக்னிவீருக்கு விடுறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் லேபருக்கு விடுறீங்க. ஆனா உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பா ராணுவத்தில் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பதவிகளையும் உயர் ஜாதிக்காரங்க வந்து ஆக்கிரமிச்சிடறாங்க. ராணுவத்தில் 3ஆம் கட்டம் 4ஆம் கட்டமா இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸை நீங்க வந்து லேபர் மாதிரி கான்ட்ராக்ட் முறையில் எடுக்கிறீங்க. இதுல நேரடியா பாதிக்கப்படுறது OBC SC/ST மக்கள் தான். அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய தேசப்பற்று, அவங்களுடைய சமூக அந்தஸ்து எல்லாத்தையும் நீங்க காலி பண்றீங்க. இதுக்கு பேர் மனு தர்மம் இல்லாம வேற என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நேரடியா ராகுல் கேட்கிறாரு. இது மட்டும் இல்லாம ராகுல் காந்தி இன்னொரு விஷயத்தை பெருசா அம்பலப்படுத்துறாரு. கடந்த 10 வருஷத்துல 15 மாநிலத்துல 41 பரீட்சைகள் முறையாக நடத்தப்படல. அந்த பரீட்சைகள்ல பேப்பர் லீக் ஆயிருக்கு. பரீட்சை நடக்கிறதுக்கு சில மாசத்துக்கு, சில நாட்களுக்கு முன்னாடி அந்த பரீட்சையினுடைய கொஸ்டின் பேப்பர் பல லட்சம் ரூபாய் மதிப்புக்கு வெளியே விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஆதாரத்தை முன் வச்சு கிட்டத்தட்ட 15 மாநிலங்கள்ல 41 பரீட்சையில 1.5 கோடி இளைஞர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்கிற ஆதாரத்தை அவர் சொல்றாரு. அதாவது தொடர்ச்சியாக இந்தியாவில் கடந்த 10 வருஷத்துல பேப்பர் லீக் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. நீட்டு தான் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். பரீட்சை நடக்கிறதுக்கு முன்னாடியே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி வாட்ஸ்அப்ல வந்துகிட்டு இருக்கு. ஒரு குரூப், அதாவது ஒரு குரூப் ஒரு சில இடத்துல எழுதக்கூடிய பரீட்சையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் பாஸ் ஆனாங்க. இது குறித்து தொடர்ச்சியாக பத்திரிகை செய்திகள் அம்பலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. பல விசாரணைகள் நடந்துச்சு. ஆனால் அந்த விசாரணை இது வரைக்கும் எந்த முடிவுமே எட்டப்படலை. அப்போ இந்தியாவில் நடக்கக்கூடிய அரசு பரீட்சைகளாக இருக்கட்டும், இல்லை நீட்டு கேட்ட மாதிரியான உயர்கல்விக்கான பரீட்சைகளாக இருக்கட்டும், இது எதுவுமே முறையாக நடக்கப்படலை. கிட்டத்தட்ட 1.5 கோடி மாணவர்கள், இளைஞர்கள் நேரடியாகவே கடந்த 10 ஆண்டுகளில் இந்த பேப்பர் லீக் ஊடாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல யார் பெரும்பான்மையானவங்க? இதுல பெரும்பான்மையானவங்க OBC SC/ST மக்கள் தான் அப்படிங்கிறத
ஆதாரமா அவர் பேசுறாரு. அப்போ நேரடியாகவே பரீட்சை எழுதி கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், உயர்கல்விக்கு போகலாம்னு நினைக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத சமூகத்தை நீங்க வந்து காலி பண்றீங்க அப்படிங்கறத தான் ராகுல் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம கடந்த 3 ஆண்டுகள்ல டெல்லியில நடந்த விவசாய போராட்டத்துல கிட்டத்தட்ட 750 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. இப்ப சமீபமா ஒரு வார காலமாக டெல்லியில மிகப்பெரிய விவசாய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. விவசாயிகள் எதுக்கு போராடுறாங்க? எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலையை எங்க பயிர்களுக்கு கொடுங்கன்னு இந்தியாவினுடைய பெரும்பான்மையான விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொருட்படுத்தாம அவங்க மேல டியர் கேஸை வச்சு அடிச்சு கிட்டத்தட்ட 750 பேர் செத்துருக்காங்க. இந்த விவசாயிகள் யாரு? இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில இந்த விவசாய சமூகமா இருக்கிறவங்க ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகம் தான், பார்ப்பனர் அல்லாத சமூகம் தான். இந்த மக்கள் தொடர்ச்சியாக தனக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய மினிமம் சப்போர்ட்டிவ் பிரைஸ் கிடைக்கலன்னு போராடும் போது அவங்களை அரசு டெல்லிக்குள்ளேயே விடாம ஆணி கம்பிகளை வச்சு உள்ள வரக்கூடாம தடுத்து அவங்க டேர் கேஸ் வச்சு அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதான் ராகுல் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம், ஹர்தாஸ் கேஸ். ஹர்தாஸ்ல ஒரு தலித் பெண் வந்து மிக மோசமாக ரேப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்படுறாங்க. அது என்ன நடந்திருக்குன்னு ராகுல் காந்தி பார்க்க முயற்சி பண்றாரு. அந்த ஊருக்கு போக முயற்சி பண்றாரு. அந்த ஊருக்கு போக விடாம ராகுலை தடுத்தாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தொடர்ச்சியாக கடந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கும் அதிகமான தலித் மக்கள் கொடுமை செய்யப்பட்டது குறித்து வழக்குகள் பதியப்பட்டிருக்கு. இது குறித்து மோடி அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? தொடர்ச்சியாக இந்தியாவில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலையும் இஸ்லாமிய மக்களும் சரி தலித் மக்களும் சரி மிக மோசமாக பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. இது குறித்தெல்லாம் ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க? அப்போ பாதிக்கப்பட்டவங்க ஒரு தலித்தா இருந்தா இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்லையா? அப்ப தலித் மிக மோசமாக சுரண்டப்பட்டாலும் சரி, தலித் பெண்கள் ரேப் பண்ணப்பட்டாலும் சரி, தலித்துக்கள் அடிச்சு கொலை செய்யப்பட்டாலும் அவங்களை கண்டுக்காம விடுறதனுடைய மனநிலை என்ன? இது மனு தர்மத்தின் மனநிலை அப்படிங்கிறாரு. மனு தர்மம் எப்படி வந்து சட்டத்திட்டங்களை சூத்திரர்களுக்கு ஒரு மாதிரியும் தலித்துக்களுக்கு ஒரு மாதிரியும் பார்ப்பன சமூகத்துக்கு வேற ஒரு மாதிரியும் டிசைன் பண்ணிருக்கோ அதைத்தான் நீங்க நேரடியா களத்துல ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து இந்தியாவில் பல மாநிலத்தில் இருக்கக்கூடிய மசூதிகள் தொடர்ச்சியாக இந்த RSS குழுக்களால டார்கெட் பண்ணப்பட்டுட்டே இருக்கு. கடந்த 15 நாளா பாத்தீங்கன்னா சம்பல்ல ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மசூதியை வந்து அது கீழே வந்து கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்க 5 பேர் வந்து உத்தரப்பிரதேச அரசாங்கத்தால கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. அப்போ ராஜஸ்தானா இருக்கட்டும், மத்திய பிரதேசா இருக்கட்டும், உத்தரப்பிரதேசா இருக்கட்டும், இங்க இருக்கக்கூடிய பல மசூதிகளை அதுக்கு கீழே வந்து சிவன் கோயில் இருக்கு, சரஸ்வதி கோயில் இருக்கு, ஹரி கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தையும் மத பதட்டத்தையும் உருவாக்கி அந்த மத பதட்டத்திலையும் அந்த கலவரத்திலையும் பெரும்பாலும் ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகத்தை வந்து ஒரு கலவரக்காரர்களா பயன்படுத்தப்படுறாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னா இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக. நாமெல்லாம் இந்துக்கள் இந்துக்கள் சொல்லி மக்களை வன்முறைக்கு உட்படுத்துறது குறித்து நேரடியாக பார்லிமெண்ட்ல கேட்கிறாரு. அப்போ இது எல்லாவற்றையுமே இந்த 8 விஷயத்தையும் ராகுல் காந்தி கேட்கும் போது இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. நீங்க மகாபாரதத்தில் வரக்கூடிய ஏகலவனுடைய கட்டவரில் நீங்க வெட்டுறீங்க அப்படிங்கிறாரு. மகாபாரதத்தில் ஏகலவனுடைய கட்டவரில் ஏன் வெட்டினாங்க அப்படின்னு தெரியும். ஒரு வில்வித்தை கத்துக்க அவர் முயற்சி செய்யும் போது அவர் அடிப்படையில் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவர். அவருக்கு வந்து வில்வித்தை கத்துக்கிறதுக்கான எந்த உரிமையுமே கிடையாது, சத்திரிகளுக்கு மட்டும்தான் உரிமை அப்படிங்கும் போது அவர் அதையும் தாண்டி அதை கத்துக்கிறாரு. அப்படி கத்துக்கும் போது அவர் விரல் வந்து வெட்டப்படுது. அந்த கதையை அவர் சொல்லி நீங்க இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஓபிசி எஸ்டி மக்களையும் அம்பானி அதானிங்கிற பேர்ல சிறு குறு முதலாளிகளுடைய கட்டவரில் வெட்டுறீங்க. அது மட்டும் இல்லாம லேட்டரல் என்ட்ரி அப்படிங்கிற பேர்ல IAS கனவோடு அரசு பதவி கனவோடு வரக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி இளைஞர்களுடைய கட்டவரில் நீங்க வெட்டுறீங்க, அவங்கள பரீட்சை எழுத விட மாட்டேங்கிறீங்க. 3வது அக்னிவீர் அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் அரசு வேலைக்கும் இராணுவத்தில் சேர்றதுக்கு ஆசைப்படக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி இளைஞர்களுடைய கட்டவரில் நீங்க வெட்டுறீங்க. அதே மாதிரி பேப்பர் லீக் தொடர்ச்சியா நடந்து அரசு வேலைகளுக்கும் உயர்கல்விக்கும் போகக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுடைய கட்டவரில் நீங்க வெட்டுறீங்க. அதே மாதிரி விவசாய போராட்டமா இருக்கட்டும், ஹர்தாஸ் கேஸா இருக்கட்டும், இல்ல சம்பலா இருக்கட்டும், இது மாதிரி ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பெரும்பான்மையா வாழக்கூடிய ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்கள் பலனடையக்கூடிய பல திட்டங்களை நீங்க முட்டுக்கட்டையா இருந்து மனுஸ்மிருதியை மறைமுகமாக தொடர்ச்சியா நீங்க நடைமுறைப்படுத்திட்டு இருக்கீங்க. அப்ப இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஈக்குவலா ரிசர்வேஷன் கிடைக்கணும். இது மாதிரியான 8 பிரச்சனைகளும் ஒட்டுமொத்தமாக தயாரிக்கப்பட்டு எல்லாத்துக்கும் உரிய இடம் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறதான் ராகுல் காந்தி நேரடியாகவே பார்லிமெண்ட்ல அவர் பேசியிருக்கார். அவருடைய பேச்சினுடைய ஒட்டுமொத்த சாரம் என்னவா இருக்கு அப்படின்னா, இந்தியாவில் இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் பட்டியல் போட்டு பார்த்தா இதுல பாதிக்கப்படுறது பார்ப்பனர் அல்லாத ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகம் தான். அது வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, கல்வியா இருந்தாலும் சரி, விவசாய பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல பேப்பர் லீக் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அக்னிவீர் திட்டமா இருந்தாலும் சரி, எல்லா திட்டத்திலையும் பாதிக்கப்படுறது இந்த ஓபிசி எஸ்சி எஸ்டி சமூகம் தான். இந்த மக்கள் தன் வாழ்க்கையில் வந்து உயர்ந்து மேலிடத்துல வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக இவங்களுடைய கட்டவரலை நேரடியாகவோ மறைமுகமாகவோ மனுஸ்மிருதியை ஃபாலோ பண்ணி வெட்டப்பட்டுக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற கேள்வியை தான் ராகுல் நம்ம முன்னாடி வச்சிருக்காரு.